சூர்யா எத்தனை ரவுண்ட் ஆச்சு? இது வரைக்கும் 9 ரவுண்ட் ஆச்சு. இது முடிச்சிட்டா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரி. என்னாச்சு சூர்யா? ஏன் இங்கே நின்னுட்ட? இல்ல, வந்த உடனே நீ என்னெல்லாம் சொன்ன, முடியல மூச்சு வாங்குதுன்னு எப்படிலாம் ஆக்ட் பண்ண. இப்ப எப்படி நீ 9 ரவுண்டு முடிச்ச? முயற்சி பண்ணா எல்லாமே முடியும் பவி. ஆனாலும் நீ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ற சூர்யா. எதுக்கு இந்த டார்ச்சர்? டெலிவரி அப்போ நீ கஷ்டப்படக்கூடாது. சுகப்பிரசவம் ஆகணும் தானே, உன்னால முடியும். நட போலாம். அம்மாவை பாரு, இந்த தண்ணி குடி. இந்த சாப்பிடு. இந்தம்மா வாங்கிக்கோ. தண்ணி குடி கொஞ்சமா. என் குழந்தை செயினை தேடிட்டு போறா. யாரா பிடிங்களே, என் செயினை காப்பாத்தி கொடுங்களே. ஐயோ, யாராவது பிடிங்க. என் குழந்தை செயின் யாராவது பிடிங்க. சூர்யா, என் குழந்தையோட செயின். சூர்யா, ஐயோ சூர்யா. கத்திய கீழே போடு. ஏய், மரியாதையா போயிடு. சூர்யா, அவன் கையில கத்தி இருக்கு. ஏய், சொன்னா கேளு. போடா. வேணாம். போடான்றேன். கேட்க மாட்டியா? என் கையால சாவ போற நீ. போடா. சொன்னா கேட்க மாட்டே. கை. ஐயோ சூர்யா, என்ன பண்ற? உனக்கு ஒண்ணும் ஆகல? எனக்கு ஒண்ணும் இல்ல பவி. நீ எதுக்கு இங்கெல்லாம் வர? என்னாச்சு? அவனை பிடிங்க. பவி என்ன பண்ணுது? யாராவது ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்களா? பவி ஒண்ணுல கொஞ்சம் பொறுத்துங்க. யாராவது ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. பவி முடியல சூர்யா. ஒண்ணுலமா, யாராச்சும் அட்லீஸ்ட் ஆட்டோ வந்து கூப்பிடுங்களா? ஆட்டோ. போயிடலாம் பவி. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. பவி கொஞ்சம் ஒண்ணுல பவி, கொஞ்சம் பொறுத்துக்கு போயிடலாம். கொஞ்சம் பொறுத்துக்க பவி, ரொம்ப வலிக்குதா? அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணே. கொஞ்சம் பொறுத்துக்க பவி. கொஞ்சம் பொறுத்துக்கோ. வந்துட்டோம், பக்கத்துல வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், பக்கத்துல வந்துட்டோம். அண்ணா அந்த லெஃப்ட்னா. கொஞ்சம் பொறுத்துக்கோ. இப்போ ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம்ல, இப்போ கொஞ்சம் பொறுத்துக்கோமா. ஒண்ணுல இதோ வந்துட்டோம். பொறுத்துக்கோ பவி, கொஞ்சம் பொறுத்துக்கோ.
அல்லாதம்மா கொஞ்சம் பொறுத்துக்கோ. பவி பவி ஒண்ணும் இல்ல பவி. டாக்டர் டாக்டர் சார்? சின்ன என்னாச்சு? ஆக்சிடென்ட்ல அவ வயித்துல பலமா அடிபட்டு இருக்கு டாக்டர். அவளுக்கும் குழந்தைக்கும் கொஞ்சம் எதுவும் பொறுமையா ஆகக்கூடாது இருங்க. நான் டாக்டர். என்னன்னு கொஞ்சம் பார்க்கறேன் பாருங்க சார். வெயிட் டாக்டர் பண்ணுங்க. ப்ளீஸ் டாக்டர் வெயிட் ப்ளீஸ் பண்ணுங்க டாக்டர். பயப்படாதம்மா, கொஞ்சம் இரு, கொஞ்சம் இருமா. கொஞ்சம் இருமா, இப்ப வந்துடுறேன். டாக்டர் பவித்ரா எப்படி இருக்கா? அவ நல்லா இருக்கால? பதட்டப்படாதீங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. டாக்டர் குழந்தைக்கு எதுவும் ஆகல? அது டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே டாக்டர் ஓகே. டாக்டர் டாக்டர் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். நல்ல வேளை, குழந்தைக்கும் ஒண்ணாகல, அவங்களுக்கும் ஒண்ணும் இல்ல. பிரச்சனை இல்லாம 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டதால கொஞ்ச நேரத்துக்கு மயக்கமா இருப்பாங்க. மயக்கம் தெளிஞ்சதும் கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ டாக்டர். Okay. தேங்க்யூ ஸோ மச். ஹலோ அப்பா. என்னப்பாச்சு? பவித்ராவை பார்க்குக்கு வாக்கிங் கூட்டிகிட்டு போனேன். எவ்வளோ தூரம் நடந்தீங்க? எவ்வளோ நேரம் நடந்தீங்க? அவ்வளோ நடக்க முடிஞ்சதா? இல்ல இல்லப்பா அது சூர்யா, என்னப்பா என்னாச்சு? என்ன விஷயம்? இல்லப்பா அவளை வாக்கிங் கூட்டிட்டு போனப்போ ஒருத்தன் பார்க்கல ஒரு குழந்தையோட செயின் அறுத்துட்டு ஓடிட்டாப்பா. என்னப்பா சொல்ற? ஏன்பா இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேணாமா? என்ன நீ? இல்லப்பா டாக்டர் மருந்து கொடுத்துருக்காருப்பா. டாக்டர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாருப்பா. ஓ பா, என்னப்பா உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. பிரசவ நேரத்தில் இந்த மாதிரி நடக்கலாமா? ஆமா, எந்த ஆஸ்பத்திரியில் இருக்கப்போ? இல்லப்பா பரவாயில்லப்பா, நானே கூட்டிட்டு வந்துடுறேன். ஆஸ்பத்திரி எதுன்னு சொல்லுப்பா, நான் வரேன். இல்லப்பா நான் கூட்டிட்டு வரேன். எந்த ஆஸ்பத்திரின்னு சொல்லுங்கிறேன்ல. டிஜேஎன் ஹாஸ்பிட்டல்ல 3rd ஃப்ளோர்ல செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நான் வரேன். ஐயா, பிஜேஎன் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. சற்று முன் சென்னை கணபதி நகரில் கணவன் மனைவி இருவர் வந்த பைக்கின் மீது கண்மூடித்தனமான வேகத்துடன் வந்த கார் மோதிவிட்டு நிற்காமல் வேகமாக சென்று விட்டது. விபத்தில் காயமடைந்த கணவன் மனைவியை காப்பாற்றும் எண்ணமோ மனிதாபிமானமோ சிறிதும் இல்லாமல் கார் செல்லும் காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. விபத்து நடந்த போது அங்கிருந்தவர்கள் அடிப்பட்ட கணவன் மனைவி இருவரையும் மீட்டு அருகே இருக்கும் மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள்.